விஜயின் ஜனநாயகன் படத்தின் இயக்குனரான எச் வினோத் அப்படம் குறித்து சூப்பர் அப்டேட் ஒன்றை கொடுத்துள்ளார். இது சம்பந்தமாக எச் வினோத் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான நடிகர் விஜய் தற்போது அரசியலில் களமிறங்கி மக்களை சந்தித்து தனது தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளார். விஜயின் சினிமா பயணம் ஜனநாயகன் படத்துடன் முடிவடைவதாகவும் அதுவே அவரது கடைசி படம் எனவும் சொல்லப்படுகிறது. இதனால் விஜய் ரசிகர்கள் பெரும் சோகத்தில் இருந்து வந்தாலும் மக்களுக்காக தான் சினிமாவை விட்டு விலகுகிறார் என்பதால் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து விஜயின் ஃபேர்வெல் படம் என்பதால் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கு ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித்குமார், சூர்யா போன்ற பல முன்னணி நடிகர்களுக்கும் விஜய்க்கு நெருக்கமான சிலருக்கும் அழைப்பு விடுக்கப் போவதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன. மேலும் துணிவு, வலிமை போன்ற வெற்றி படங்களில் நடிகர் அஜித் இயக்குனர் எச் வினோத்துடன் பணியாற்றிய காரணத்தால் அவ்விழாவிற்கு வருகை தர அதிக வாய்ப்புள்ளதாக சினிமா வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது. ஒன் லாஸ்ட் டைம் என்று ஏற்கனவே கொண்டாட்டங்கள் விஜய் ரசிகர்களுக்கு மத்தியில் தொடங்கியுள்ள நிலையில் இயக்குனர் எச் வினோத் விழா மேடை ஒன்றில் ஜனநாயகன் படம் குறித்து பேசியுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜனநாயகன் படம் குறித்து பேசிய அவர், இது விஜயின் பக்கா ஃபேர்வெல் படம். மாஸ், கமர்ஷியல், ஆக்ஷன் என மூன்றையும் எதிர்பார்த்து வாருங்கள். ஒரு கம்ப்ளீட் மீல்ஸாக இருக்கும், ஒரு பக்கா ஃபேர்வெல் படமாகவும் இருக்கும் என்று கூறியுள்ளார். மேலும் இப்படத்தில் முற்றிலும் எதிர்பாராத கிளைமேக்ஸ் காட்சிகளை படக்குழு வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதாவது மனிதன் வெர்சஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனும் கான்செப்டில் இந்திய சினிமாவில் இதுவரை காணாத விஷுவல் ட்ரீட் காத்திருக்கிறதாகவும் மனித உருவம் கொண்ட ஹியூமனாய்ட் ரோபோஸை எதிர்த்து அதிரடி போராட்டம் நடத்துவது போன்ற காட்சிகள் அமைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஜனநாயகன் திரைப்படம் வரும் 2026 ஆண்டு ஜனவரி 9 வெளியாக உள்ள நிலையில் இயக்குனர் எச் வினோத் இவ்வாறு கூறியது ரசிகர்களுக்கு மத்தியில் ஒருவித குஷியை ஏற்படுத்தியுள்ளது.